வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிளான்ட் பார்த்திங்கன்னா மிளகு. நான் வந்து மேலே போட்டிருக்கேன் பாருங்க பிக்சர். அதுதான் அந்த மிளகு வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்தலாம். அது எப்படி அப்படின்னா, முதல்ல அதனுடைய வந்து ஆக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, அகட்டு வாய் அகச்சி அப்படின்னா காம்பினேட்டிவ்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முறை வெப்பகச்சி, அதாவது ஆன்டி பீரியாட்ரிக். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வாதம் அடக்கி ஆன்டிவாதா, நெச்சரினா வந்துட்டு ஆன்டிடோடு. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? அகட்டு வாய்வு அகற்றினா காம்பினேட்டிவ் அப்படின்னா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸுக்கு பார்த்தீங்களா, அதான் அகட்டுனா முடிய வயிறு ஒன்று, வாய்வு அகற்சி. ஓகேங்களா? முறை வெப்பகச்சி அப்படின்னா மலேரியா மாதிரி வந்துட்டு முறை ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு அந்த ஃபீவர் வந்துட்டு வரும் இல்லைங்களா? அது பேர் தான் பார்த்தீங்கன்னா முறை வெப்பகச்சி ஃபீவர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வாதமடக்கினா நமக்கு எல்லாமே நம்ம எல்லா வாத நோய்கள், நம்ம ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து எல்லாமே எல்லா வாத நோய்களுக்குமே இது வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நெச்சரி அப்படின்னா வந்து ஆன்டிடோடு. நம்ம ஏதாவது வந்து பாய்சன்ஸ் மாதிரி நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஃபுட்டில் ஏதாவது பாய்சன்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தாலுமே இந்த மிளகு நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது அதெல்லாம் சரியாயிடும். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தேரன் வின்பா அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மிளகு வந்து வலி, தீ, கபக்குற்றங்கள் இவை அனைத்தையும் நீக்கும். அன்றியும் திமிர்வாதம், கடலை அப்படின்னா டியூமர்ஸ். ஓகேங்களா? வலினா அந்த வாத நோய்கள். அப்புறம் சளினா வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இல்லையா, சளி, இவற்றையும் வந்துட்டு அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வாத பித்த கப நோய்களால் உண்டாகக்கூடிய அனைத்து சிம்டம்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மிளகு வந்து பயன்படுத்தும் போது போகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, மிளகு தூள் வந்துட்டு 260 390 மில்லிகிராம். புரியுதுங்களா? 260 to 390 மில்லிகிராம் அளவு கொடுக்க இது வந்து பசி தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சாதாரண வந்துட்டு வெயிட் வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அடல்ட்ஸு, அவங்களுக்கு உள்ள அளவு இது. ஓகேங்களா? இந்த அளவு வந்து எடுத்து நம்ம தண்ணியில் வந்து சேர்த்து நம்ம வந்துட்டு கலந்து அதை வந்து கஷாயம் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், வெங்காயம், உப்பு இவைகளை சேர்த்து அரைத்து தலையில் காணும் புழுவெட்டுக்கு பூச மை முளைக்கும் அப்படி சொல்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, இந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புழுவெட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஒலபேஷியா சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூள் கூட வெங்காயம், உப்பு இது எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சிட்டு தலையில் பூசணும் அப்படின்னா இந்த புழுவெட்டு வந்துட்டு சரியாகி மயிர் முளைக்கும்னே சொல்கிறாங்க. மயிர் வந்துட்டு திரும்ப வந்து வளரும் சொல்கிறாங்க. ஓகேலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.